ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 18வது சங்கீதம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நம்முடைய தேவன் நமது வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். பாதைகளில் இடறல்களோ, சறுக்கலான சூழ்நிலைகளோ அல்லது மறைவான கண்ணிகளோ மற்றெந்த தீங்குகளோ இருப்பதை நாம் அறியாமல் அவைகளில் அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்கும், நம்முடைய வாழ்நாள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பாதுகாப்போடும் இருக்கும்படிக்கும் கண்கள் நம்மேலும் நம்முடைய பாதைகள் மேலும் நோக்கமாயிருக்கின்றது. நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவைகளில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்தி நேராய் கொண்டு செல்லுவதற்கு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. பிரச்சனை நிமித்தம் ஆகார் வீட்டை விட்டு ஓடி போனாள். வழியிலே கர்த்தருடைய தூதன் அவளை சந்தித்து, நீ ஆபிரகாமின் வீட்டுக்கு திரும்பி போ என்று அனுப்பி வைத்தார். அதே ஆகாரை ஆபிரகாம் வழி அனுப்பி வைத்தான். அன்றைக்கு கர்த்தர் அவளிடத்தில் நீ திரும்பவும் ஆபிரகாமின் வீட்டுக்கு போ என்று சொல்லவில்லை. மாறாக அவளுக்கென்று ஒரு வழியையும் வாழ்க்கையையும் நியமித்து கொடுத்தார். முதல் விசை அவள் ஓடி போன போது கர்த்தர் அவளுடைய பாதையை செவ்வைப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவள் மரித்து போயிருப்பாள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வழிகளை செவ்வைப்படுத்தின பொழுது அவளுக்கு வாழ்ந்திருக்கும்படிக்கு ஒரு பாதை திறந்தது. மோசேயின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், இஸ்ரவேல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும் என்கிறதை விரும்பி அவன் ஒரு எகிப்தியனை கொலை செய்து விட்டான். அந்த செயல் அவன் எகிப்தை விட்டே ஓடி போக வேண்டிய நிலைக்கு அவனை தள்ளினது. அப்பொழுது அவன் எடுத்த முயற்சியில் தேவன் உதவி செய்யவில்லை. கர்த்தர் மௌனமாக இருந்தார். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தரே அவனோடு பேசி அவனை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு சென்றார். முதல் விசை அவனுடைய வழியை செவ்வைப்படுத்தினார். 2வது விசை கர்த்தரே வழியை திறந்து கொடுத்தார். அவசரப்பட்டு நாம் எடுக்கிற முடிவுகளோ அல்லது நம்முடைய பாதைகளில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தீங்குகளோ நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தும்படிக்கு அனுதினமும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வழிகளை, செயல்பாடுகளை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். தேவரீர் எங்கள் மேல் நோக்கமாயிருந்து எங்களை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் புத்தியீனமான செயல்களினால் வரப்போகக்கூடிய தீங்குகளுக்கும் எங்களை தப்புவித்தருளும். வெற்றியின் பாதையில் மேன்மையாய் நடத்தியருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.